இப்போ நான் சொல்ல போற இந்த விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் கசப்பா இருக்கலாம். ஆனா இதுதான் உண்மை. நீங்க இன்னைக்கு உயிரோட இருக்கீங்க. ஆனா உண்மையிலேயே வாழ்றீங்களா? இல்ல காலையில எழுந்திரிக்கிறோம், கடமைக்கு வேலைக்கு போறோம், யாரோ ஒருத்தருக்காக உழைக்கிறோம், அப்புறம் வீட்டுக்கு வந்து தூங்குறோம்னு ஒரு ரோபோட் மாரி ஓட்டிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க மேல நீங்க வச்சிருந்த கனவெல்லாம் இப்ப எங்க? சரி அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி நீங்களே உங்க திறமைய ஒரு பெட்டிக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்கீங்களே, அந்த பூட்ட உடைச்சு உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் ராஜான்னு இந்த உலகத்துக்கு உரக்க சொல்ற நேரம் வந்துடுச்சு. ராபின் சர்மா சொல்லி தந்த அந்த பர்சனல் மாஸ்டரி ரகசியத்தை இப்ப உங்க ரத்தத்துல ஏத்த போறேன். அடுத்த 10 நிமிஷம் உங்க வாழ்க்கையோட கிளைமேக்ஸ நீங்களே எழுத போறீங்க. சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்க போறீங்களா இல்ல வேட்டையாட போறீங்களா? நீங்களே முடிவு பண்ணுங்க. உலகத்துல 95% மக்கள் ஏன் தோத்து போறாங்கன்னு தெரியுமா? அவங்க கிட்ட திறமை இல்லாம இல்ல, அவங்க கிட்ட சரியான ஒரு கைடு இல்ல. காலையில அலாரம் அடிச்ச உடனே அதை ஸ்னூஸ் பண்ற ஒவ்வொரு நொடியும் நீங்க உங்க கனவை மெதுவா கொன்னுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்க அந்த 5% எலைட் கூட்டத்துல வர போறீங்கன்னு அர்த்தம். நம்ம எல்லாருமே வெளியில இருக்க உலகத்தை ஜெயிக்கணும்னு துடிக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள நம்ம எவ்வளவு பலவீனமா இருக்கோம்னு என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? ராபின் சர்மா ஒரு சூப்பர் விஷயம் சொல்லுவாரு. உங்க வீட்டுக்கு அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா நீங்க எவ்வளவு பெயிண்ட் அடிச்சாலும் அந்த வீடு இடிஞ்சுதான் விழும். அதே தான் உங்க வாழ்க்கையும். உங்க மைண்ட் செட்டை மட்டும் மாத்தினா பத்தாது பாஸ். உங்க மனசுல இருக்க பழைய கோபம், ஈகோ, பயம் இதை எல்லாத்தையும் முதல்ல தூக்கி குப்பையில போடுங்க. உங்க உடம்ப இரும்பா மாத்துங்க. அப்புறம் உங்க குறிக்கோள் என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இந்த 4 விஷயத்தையும் நீங்க ஒருங்கமைச்சுட்டா அப்புறம் நீங்க நிக்கிற இடமெல்லாம் உங்க சாம்ராஜ்யம் தான். உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. சரி, இதெல்லாம் பண்றது எனக்கு நேரமே இல்லையேன்னு புலம்புறீங்களா? அதுக்கு தான் ஒரு மேஜிக் டைம் இருக்கு. உலகம் இன்னும் விழிச்சிக்காத அந்த அதிகாலை 5 மணி. மத்த ஓர்வீட்ல கனவு கண்டுட்டு இருக்கும்போது நீங்க அந்த கனவை நிஜமாக்க ரோட்ல இறங்கி ஓடணும். அந்த 1 மணி நேரத்தை 3ஆ பிரிச்சுக்கோங்க. முதல் 20 நிமிஷம் வேர்வை சிந்துங்க. உங்க மூளை அப்பதான் சுறுசுறுப்பா வேலை செய்யும். அடுத்த 20 நிமிஷம் அமைதியா உட்காந்து பிளான் பண்ணுங்க. இன்னைக்கு நான் ஜெயிக்க போறேன்னு உங்களுக்குள்ள நீங்களே சொல்லிக்கோங்க. கடைசி 20 நிமிஷம் ஏதாவது புதுசா படிங்க. ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் லேர்ன் பண்ணாலே ஒரு வருஷத்துல நீங்க மாஸ்டர் ஆகிடுவீங்க. தூங்குற வாய்ப்பை தவற விடுவான், ஆனா அதிகாலையில முழிக்கிறவன் தான் உலகத்தையே ஆளுவான். இப்போ நான் ஒரு கசப்பான உண்மையை சொல்ல போறேன். நம்மளோட மிகப்பெரிய எதிரி யாருன்னு தெரியுமா? நம்ம பாக்கெட்ல இருக்க அந்த ஸ்மார்ட் போன் தான். சோசியல் மீடியா நோட்டிபிகேஷன் நமக்கே தெரியாம நம்ம திறமையெல்லாம் திருடிக்கிட்டு இருக்கு. அடுத்த 90 நாளைக்கு உங்க வேலையோட முதல் 90 நிமிஷத்தை ஒரே ஒரு முக்கியமான வேலைக்கு மட்டும் கொடுத்து பாருங்க. அந்த நேரம் நீங்க ஒரு டைட் பபிள்குள்ள இருக்கணும். அங்க உங்க போன் இருக்கக்கூடாது, யாருமே உங்களை தொல்லை பண்ண இருக்கக்கூடாது. அந்த 90 நிமிஷத்துல நீங்க கொடுக்குற உழைப்பு தான் மத்தவங்க 10 வருஷத்துல செய்யற வேலைய உங்களுக்கு 90 நிமிஷத்துல செஞ்சு கொடுக்க போகுது. கடைசியா ஒண்ணு சொல்றேன். சாமானியர்கள் சுலபமான வழியை தேடுவாங்க, ஆனா சாதனையாளர்கள் கஷ்டமான பாதையை தேர்ந்தெடுப்பாங்க. ஹார்ட் இஸ் குட். ஒரு வைரம் உருவாகணும்னா அது ஏகப்பட்ட அழுத்தத்தை தாங்கணும். நீங்க இன்னைக்கு அனுபவிக்கிற கஷ்டம் நாளைக்கு உங்களை ஜொலிக்கிற வைரமா மாற்றும். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே பழைய நீங்க செத்து போயிருக்கணும். நாளைக்கு காலையில 5 மணிக்கு எழும்போது ஒரு புதிய மனுஷனா, ஒரு மாஸ்டரா ஏந்திரிக்கணும். தி நரேட்டிவ் ஃபோரம் உங்களை ஒரு வெற்றியாளரா பார்க்க காத்துட்டு இருக்கு. போங்க, போய் வேட்டையாடுங்க. வெற்றி நமதே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.